மார்னிங்னா அலாரம் சவுண்ட் விட முன்னாடியே வீட்டுல ஒரு சவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுங்க. கோலம் போடு கோலம் போடுன்னு. நம்ம வீட்டு பொங்கல்னா கோலம் போடுற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே லேடிஸ் மேலதான் போகும். கோலம்னா வெறும் டெக்கரேஷன் இல்ல, அது பாசிட்டிவ் ஸ்டார்ட். காலையில மண் தோடுறது, அரிசி மாவு யூஸ் பண்றது, இதெல்லாம் நேச்சர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்ற மாதிரி. இது திவ்ய உலகம். வாங்க நம்ம சூரிய பொங்கலோட மெயின் ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் சீன் என்ன பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன ஸ்டோன் மேல பொங்கல் பானை ரெடி பண்றது. நெக்ஸ்ட் நம்ம பிள்ளையாருக்கு நன்றி சொல்லிட்டு சூரியனுக்கு நன்றி சொல்ற வகையில நம்ம எருமுட்டை மேல பொங்கல் பானை நாங்க ரெடி பண்ணோம். சாணி எருமுட்டை. ஏன் இந்த சாணி எருமுட்டையில தான் நம்ம பொங்க வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாணி எருமுட்டை வெறும் கல்லு இல்லைங்க, அது பழைய காலத்துல இருந்து யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங் கல்ச்சருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மண் மேல டைரக்டா பானை வச்சா ஃபயர் அன்இவனா இருக்குமா, பானை ஆடும், சேஃப்டி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளாட்டா இருக்கிற ஸ்டோன் தான் எருமுட்டை. கேஸ் ஸ்டவ் இல்லாத அந்த காலத்துல இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணி கல்ச்சர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த எருமுட்டை ஹீட் அப்சர்வ் பண்ணும், ஸ்டெடியா ஹோல்ட் பண்ணும். அதான் பொங்கல் சாதம் நல்ல ஈவனா குக் ஆகுமா. இது பிலீஃப் மட்டும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண ஒரு கல்ச்சரும் கூட. பொங்கல் வீட்டுக்கு வெளியில ஓபன் ஸ்கை கீழே தான் நம்ம வைப்போம். அப்போ சூரியன் டைரக்டா பாக்குற மாதிரி சாணி எருமுட்டை மேல இந்த பானை வச்சு சூரியன் கிட்ட நீங்க கொடுக்கற வெளிச்சத்துக்கு நன்றின்னு சொல்லி நம்ம இந்த பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பொங்கல் நாள் வெறும் சாப்பாடு இல்ல, வெறும் ஹாலிடே இல்ல, இது நம்ம தமிழ் மக்கள் சூரியன் கிட்ட மனசார தேங்க்ஸ் சொல்ற நாள். உலகத்துல எல்லாருக்கும் லைட் கொடுக்கற சூரியன் இல்லன்னா நம்ம வாழ்க்கை இட்ஸ் பாசிபிள் இல்ல. சூரிய பொங்கல்னா என்னன்னு கேட்டா, சிம்பிளா சொன்னா சூரியன் நமக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற நாள் தான். மழை பெய்யற வர, நிலம் வளர்ற வர, பயிர் அறுவடை ஆகிற வர எல்லாத்துக்கும் மூலம் சூரியன் தான். இது இன்னைக்கு இல்ல, ரொம்ப ரொம்ப முன்னாடி இருந்தே நம்ம கல்ச்சர்ல இருக்கு. சங்க காலம்ல இருந்தே நம்ம மக்கள் நேச்சரை தெய்வமா பார்த்திருக்காங்க. சூரியன், காற்று, மழை, மண் எல்லாமே ஒரு வழிபாடுதான். கோவில் போனாலும் சரி, போகலனாலும் சரி, ஓபன் ஸ்கைல சூரியனை பார்த்து நன்றி சொன்னா போதும். சூரிய பொங்கல் விவசாயத்தோட ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. தை மாசம் வரும்போது அறுவடை முடிஞ்சதும் ஒரு வருஷம் உழைச்சத விவசாயி தன் கையில பலனை பாக்குற டைம் இது. அந்த சந்தோஷத்தை சூரியன் கிட்ட ஷேர் பண்ணும் நாள் தான் இந்த சூரிய பொங்கல். இந்த டைம்ல தான் சூரிய உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகும். நாள் நேரம் பெருசாகுமா, குளிர் கொஞ்சம் குறையும், புது சீசன் ஆரம்பம். அதுதான் நம்ம பெரியவங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பொங்கல் சாதம் வீட்டுக்கு வெளியில தான் சமையல் பண்ணுவாங்க. சூரியன் டைரக்டா பாக்குற பிளேஸ்ல பானையில சாதம் பொங்கும் போது எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. அது வெறும் ஷவுட் இல்ல, அது ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, ஏசி இருக்கு, கரண்ட் இருக்கு, ஆனா சூரியன் இல்லனா இது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. சூரிய பொங்கல் நமக்கு ஒரு சிம்பிள் மெசேஜ் தான் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கு நன்றி சொல்ல மறக்க கூடாது. இந்த சூரிய பொங்கல்ல ஒரு நாள் ஆச்சு மொபைல சைட்ல வச்சுட்டு சூரியனை 2 நிமிஷம் பார்த்து மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அது போதும். அதான் இந்த சூரிய பொங்கல். இந்த சூரிய பொங்கல்ல நாங்க படையல் போட்டு சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமா எங்களோட பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கல்ச்சர் ஹிஸ்டரி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த சூரிய பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பை.